ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 438 ஆரம்பிக்கிறது. பொதுவிலே இப்படி மகாவிஷ்ணு மாயாலோக நிர்வாகம் பரமேஸ்வரன் ஞானமோக்ஷ பிரதானம் என்று தோன்றும்படியாக இருந்தாலும் பரமாத்மாவின் நிலையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில் தானே இருக்கிறது. அதனால் இரண்டும் ஒரே பரமாத்மா என்று காட்டும்படியாக அவ்வப்போது இந்த இரண்டு பேர்களும் தங்கள் இலாக்காக்களை கொஞ்சம் பரஸ்பர பரிவர்த்தனையும் பண்ணிக்கொள்வார்கள். தங்களுடைய ஐக்கி பாவத்தை, அதாவது ஒற்றுமையை இப்படி விளையாட்டி காட்டுவார்கள். எல்லா அவதாரங்களிலுமே மகாவிஷ்ணு துஷ்டசம்ஹாரம் பண்ணினார். அவர் கையால் சம்ஹாரமானவர்கள் மோட்சத்திற்கே போனார்கள் என்னும்போது அவர் பரமேஸ்வரனின் ருத்ர காரியத்தை தானே பண்ணியிருக்கிறார். வேதம் சிவபரமாக சுக்தங்களையும் யஜ்யங்களையும் கொடுத்திருக்கிறது. விஷ்ணுபரமாகவும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறது. இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடைமொழிகளைத்தான் கொடுத்து வேதமே இல்லை என்று காட்டுகிறது. ஸ்மிருதிகளிலும் அப்படித்தான். புராணங்களை பார்க்கும்போது தான் சைவமான புராணங்கள் வைஷ்ணவமான புராணங்கள் என்று இருப்பதில் பேதப்படுத்தி இதுதான் உஸ்தி, இல்லை இன்னொன்றுதான் உஸ்தி என்று காட்டுவதாக தோன்றும். ஆனாலும் ஆதார சாஸ்திரங்கள் என்று அத்தாரிட்டி பார்த்தோமானால் முதலில் ஸ்ருதி, அதாவது வேதம், அப்புறம் ஸ்மிருதி, அப்புறம்தான் புராணம் என்று வரும். அது மட்டும் இல்லாமல் புராணங்களே கூட ஆழ்ந்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் சில இடத்திலாவது வேதமே கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் தத்துவோபதேசமாக மட்டுமின்றி நன்றாக மனசில் தேய்க்கிற மாதிரி கதாரூபமாகவே கூட விளக்கப்பட்டிருக்கும். அவரவர் மனசுக்கு ஏற்றபடி இஷ்ட தெய்வமாக வரித்த மூர்த்தி ஒன்றிடமே சித்தம் சிதறாமல் ஒருமுகப்பட வேண்டுமென்றே வசத்தி தாழ்த்தி சொல்லியிருப்பதெல்லாம் என்று புரியும். ஆகையால் சிவ விஷ்ணுக்களை ஒரேடியாக பேதப்படுத்தி நினைப்பது ரொம்ப தப்பு. பூர்ண வைதீகமாக ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபித்த ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவவிஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் காட்டுகிற அபேதத்தையே அவர்கள் பின்பற்ற வேண்டுமென்று வைத்திருக்கிறார். கிருஷ்ணராக வந்தபோது அப்படித்தான். தாம் வேறில்லை, ஈஸ்வரன் வேறில்லை என்று அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார். மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் பரமேஸ்வரனுக்குரியதாகிய கருதப்படும் சம்ஹாரம், ஞானோபதேசம் இரண்டையுமே நன்றாக செய்து காட்டினார். எல்லா அவதாரங்களிலுமே சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார் என்றாலும் இங்கே அந்த ஆஸ்பெக்டை நன்றாகவே அண்டர்லைன் பண்ணி காட்டினார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போது திவ்யம் ததாமிதே சக்ஷு பஷ்யமே யோகம் ஐஸ்வர்யம், உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன், அதை கொண்டு ஈஸ்வரனுக்குரியதான யோக சக்தியை என்னிடத்தில் பார் என்கிறார். இங்கே ஈஸ்வரன் என்னும்போது வேதாந்தம் சொல்லும் சகுண பிரம்மத்தை தான் சொன்னாரா, அல்லது விவகாரத்தில் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்லும் அர்த்தத்தில் சொன்னாரா? வெகு காலமாக உலக வழக்கம் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்வதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அகராதியான அமரகோஷத்திலேயே சிவனுடைய பெயர்களை சொல்லும்போதுதான் ஈஸ்வர சர்வன் ஈசானக என்று இருக்கிறது. காளிதாசனுடைய வாக்கு உத்தமமான விவகாரம். அவர் ரகுவம்சத்தில் ஹரிர் யதைகஹ புருஷோத்தம ஸ்மிருதக மகேஸ்வர ஸ்திரியம்பக ஏவ நாபரக, எப்படி விஷ்ணு ஒருத்தரே புருஷோத்தமன் என்றும் திரிநேத்திரான சிவன் ஒருத்தரே மகேஸ்வரன் என்றும் கருதப்படுகிறார்களோ அப்படி என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு போகிறார். பரமசிவனை புருஷோத்தமன் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது. புருஷ உத்தமன்தான் பெருமாள் என்று ஆனது. பெருமாள் கோவில் என்றால் விஷ்ணு ஆலயம் தானே, சிவனுடையது இல்லையே. அப்படியே ஈஸ்வரன் கோவில் என்றால் இப்படி அமரகோசம் மகாகவியின் வாக்கு லோக விவகாரம் மூன்றிலும் ஈஸ்வர சப்தத்தால் குறிக்கப்படும் சிவனை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, அல்லது வேதாந்த பரிபாஷைப்படி சகுண பிரம்மத்தை சொன்னாரா என்று கேட்டால் இந்த இடத்தில் சிவனை சொன்னதாகத்தான் அடுத்தாற்போல் நடப்பதிலிருந்து தெரிகிறது. அடுத்தாற்போல் என்ன நடக்கிறது? பகவான் விஸ்வரூபம் காட்டுகிறார். ஆனால் மாயா மோகனனாக ஜெகத் பரிபாலனம் பண்ணி விளையாடும் மகாவிஷ்ணுவாகவா அந்த விஸ்வரூபத்தில் அவர் தம்மை காட்டினார்? இல்லை, பிரளய கால ருத்னாகத்தான் காட்டினார். அவரே காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தக, உலகை அழிக்கும் மகாபலம் கொண்ட காலனாக இருக்கிறேன் என்கிறார். காலனாக பரமசிவனுக்கே மகாகாலன் என்ற பெயர். உஜ்ஜயினில் அந்த பெயரில்தான் ஜோதிர்லிங்கமாய் இருக்கிறார். பரம லாவண்ய மூர்த்தியாக வேணுகானம் பண்ணுபவனை இந்த உக்ர ரூபத்தில் பார்க்கவே அர்ஜுனனுக்கு குலை நடுங்குகிறது. சம்ஹார மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் தந்தால்
அர்ஜுனன் ஐயோ அப்பா என்று அலறி புடைத்து கொண்டு இந்த உன்னுடைய உக்ரரூபத்தை பார்த்து திரிலோகமும் நடங்குகிறது. ததா அகம் நானும் அப்படியே. அக்னி ஜுவாலை வீசும் உன் கண்ணை பார்த்தால் காப்ராவில் என் தைரியம் போன இடம் தெரியவில்லை. உன் கோரைப்பல்லையும் பிரளயாக்னி வீசும் வாயையும் பார்த்தால் எனக்கு இந்த திக்கு திசையே புரியவில்லை. இங்கே போர்க்களத்தில் கூடியிருக்கிற அத்தனை ராஜாக்களும் கௌரவ சமூகமும் பீஷ்ம துரோணாதிகளும் கர்ணனும் நம் படைகள் உட்பட எல்லோரும் நீ பயங்கரமாக திறந்து கொண்டிருக்கும் வாய்க்குள் போய் அறைபட்டு உன் பல்லுக்கு நடுவில் சூரணமாக ஈசிக்கொண்டிருக்கிறார்களே என்றபடி விலவெலத்து போய் பெரிய சம்ஹார மூர்த்தியாகத்தான் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான். பூமாதேவி துஷ்ட அரசர்களின் பாபத்தை தாங்க முடியாமல் முறையிட்டதன் பேரில்தான் கிருஷ்ணாவதாரமானது பூபாரம் தீர்ப்பதான சம்ஹார உத்தேசத்துடன் ஏற்பட்டது. விநாசாய துஷ்கிருதாம் என்று ருத்ரனின் சம்ஹார கிருத்தியம் மற்ற அவதாரங்களிலும் நடந்துதான் என்றாலும் கிருஷ்ணாவதாரத்திலே அது ஒரு நீண்ட ஆயுசு காலத்தில் ஆரம்பத்திலிருந்து ஏறக்குறைய கடைசி வரை நெடுக இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.